என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 1 அது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ இதில் என்னென்னா ரெண்டு விதமாக நான் கொடுத்துருக்கேன். இது பார்ட் பியில் கூட கேட்கலாம். 3x3 மேட்ரிக்ஸ், இது 3x4 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னு கேட்டாலே அதனுடைய ஆன்சர் வந்து என்னென்னா ரேங்க் வந்து 1 வரலாம், இல்லைன்னா ரேங்க் 2, இல்லைன்னா ரேங்க் 3. இந்த 3 ஆன்சர் தான் வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னாவே ரேங்க் 1 இல்லைன்னா ரேங்க் 2 இல்லைன்னா ரேங்க் 3 இந்த 3 ஆன்சர் தான் வந்து கண்டிப்பாக எல்லா சம்ஸ்க்கும் வந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா கிட்டத்தட்ட 3x3 மேட்ரிக்ஸில் வந்து ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். 3x4ல் ஒரு 4 சம் கொடுத்துருக்கேன். இந்த 3x4 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 கூட கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டரை செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இது எவ்வளோ இருக்குது? இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. ஹரிஜாண்டலாக இருக்கிறதெல்லாம் ரோ. இப்போ 3 ரோ இருக்குது. வெர்டிக்கலாக இருக்கிறது காலம். ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். 3 ரோ 3 காலம் இருக்குங்களா? அப்போ இதுதான் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு உண்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ. எவ்வளோ காலம் இருக்குது பாருங்கள்? ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம். அப்போ 3x4 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னு என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிட்டர்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வருவோம். டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட ஆன்சர் வந்து எப்போயுமே நாட் ஈக்குவல் டு 0 வரணும். எங்கே நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வந்து அந்த ஆன்சர் வந்து என்ன மேட்ரிக்ஸ், அதாவது என்ன ஆர்டரில் வந்திருக்குன்னு பார்க்கணும். 2x2ல் வந்திருக்கா, 3x3ல் வந்திருக்கா, 1x1ல் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து என்னென்னா 2x2ல் வந்திருக்குன்னு வைங்களேன் ஆன்சர். அதாவது நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் வந்ததுன்னா அதனுடைய ரேங்க் வந்து 2. 1 ரோ 1 காலம் இருக்குள்ள வந்ததுன்னா ரேங்க் வந்து 1. 3 ரோ 3 காலம் இருக்குள்ள வந்துன்னா ரேங்க் வந்து 3. சரிங்களா? இதுக்கு உண்டான வீடியோ எல்லாமே வந்து நான் தெளிவாக வந்து சம்ஸ் இந்த எல்லா சம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிப்ளமோ மேக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி என் ஸ்கீம்னு போட்டிருப்பேன். அதில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 3x3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்க 3 சம். இது 3x4ல் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட்லேருந்து ஒரு காலத்தை மறைச்சிட்டு 3x3க்கு தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தெரியும். அப்போ இது மறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது என்ன ஆகிடும்? 3x3 மாறிடும். அடுத்து என்னன்னா இதை இந்த காலத்தை மறைச்சிட்டு இது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்து இந்த காலத்தை மறைச்சிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்து இந்த காலத்தை மறைச்சிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 3x3ல் செக் பண்ணதுக்கப்புறம் 2x2 செக் பண்ணணும். அடுத்து 1x1 வந்து செக் பண்ணணும். இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனில் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிப்ளமோ மேக்ஸ் 1 என் ஸ்கீம்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.